தம்பி விஜய் நீங்க கூரை போட்டு என்னமே நிகழ்ச்சிகளை நடத்துங்க. நான் சொன்னதுனாலதான் செஞ்சாருன்னு இல்லை, ஆனா அதுக்கு அடுத்த நிகழ்ச்சியில இருந்து அவங்க தம்பிங்களை வெயில்ல காய வைக்காம நல்ல கொட்டகை போட்டு நடத்துனாங்க. சரி, அவங்க எல்லாம் மயக்கம் அடையாம உயிரிழப்பு இல்லாம இருப்பாங்க அப்படின்ற ஒரு நிம்மதி நமக்கு வந்தது. திருப்பியும் பின்னால போய் ஆக்சிடென்ட் ஆவது நல்லதில்லை. முதல்ல அதை கட்டுப்படுத்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். முதல்ல தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வந்தா நம்ம எப்படி கட்டுப்படுத்துவோம் இருக்கட்டும், நம்ம கூட்டத்தை எப்படி கட்டுப்படுத்துவோம், நமக்கு பின்னால் வர தொண்டர்களை எப்படி கட்டுப்படுத்துவோம் தம்பி விஜய் அதை முதலில் முயற்சி செய்து ஒரு முன்னுதாரணமாக இருக்க வேண்டும் என்பது எனது கருத்து. தம்பி விஜய் நல்லாவே பேசினாரு, காலைல பார்த்தேன். ஆனா சில கேள்விகள் நியாயமா கேட்கப்பட்டது. ஏன்னா மாநில அரசால் செய்ய முடியாது என்று தெரிந்தும் நீட் விலக்கு என்று சொன்னீர்களே, நியாயமான கேள்வி. அதே மாதிரி 100 ரூபாய் பெண்களுக்கு மானியம் கொடுக்கறீங்களே, கேஸ்ல கொடுக்கறீங்களே, நியாயமான கேள்வி. 4000 ரூபாய்க்கு மேலே கரும்புக்கு கூடுதல் விலை கொடுக்கிறேன்னு சொன்னீங்களே, நியாயமான கேள்வி. ஆக இந்த நியாயமான கேள்வியை மட்டும் தமிழக மக்கள் எடுத்துக்கொண்டு இந்த டெல்லி அணி சென்னை அணின்னு விளையாட்டா சொல்றதெல்லாம் விளையாட்டா விட்டுருங்க அப்படின்றதான் எனது கருத்து. அதனால நிச்சயமா திராவிட முன்னேற்ற கழகம் தோற்கடிக்கப்பட வேண்டிய ஒரு கட்சி. எல்லாம் வாங்க வாங்க வாங்கன்னு யாராவது அறிவாலய நிழல்ல போய் நின்னா கூட்டணிக்கு வந்திருக்கீங்களா, வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு சேர்க்கிற நிலைமையில இன்னைக்கு திமுக இருக்கிறது. பதற்றத்தோடு இருக்கிறார்கள். அதனால முதலமைச்சர் சொல்ற, நான் கடுமையா உழைத்து கொண்டு இருக்கிறேன். நான் திட்டமிட்டதற்கு மேல் உழைச்சு உங்க பையன் கொடுக்க போறீங்க ஆட்சிய, அதுக்கு தானே உழைத்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் அது நடக்காது என்பதான் நாங்கள்லாம் சொல்லிக் கொண்டிருப்பது. மக்களுக்கான ஆட்சி, தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி, அதிமுக முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் அதை தெளிவாக தேசிய ஜனநாயக கூட்டணி சொல்லிவிட்டது. அதனால் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும் என்பதை நான் இந்த ஹோலி பண்டிகையில் வண்ணமயமான இந்த விழாவில் எண்ணமயத்தோடு சொல்கிறேன்.